மூலப்பொருட்களின் விலை ஏற்ற இறக்கம், வங்கதேச ஆடைகள் இறக்குமதி ஏற்றுமதி சரிவு என கடந்த ஆண்டு பல இன்னல்களை சந்தித்த பின்னலாடை துறையினர் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மூலம் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்தியாவின் டாலர் சிட்டியாக விளங்கி வரும் திருப்பூர் ஏற்றுமதி மூலம் 35,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது. உள்நாட்டு பனியன் தேவையில் 30,000 கோடி ரூபாய் வர்த்தகமும் இங்கிருந்து நடைபெறுகிறது. திருப்பூர் பின்னலாடை துறையில் 10 லட்சம் குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணியாற்றி வருகின்றனர். 2022-2023 ஆண்டின் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை திருப்பூரிலிருந்து 26,097 கோடி ரூபாய் மதிப்பில் பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அடுத்த 2023-2024 நிதியாண்டின் இதே மாதங்களில் 22,510 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. இந்திய அளவில் மற்றும் திருப்பூரில் இருந்தும் ஏற்றுமதி 13.7% குறைந்துள்ளது. ஏற்றுமதி குறைய பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர் இத்துறையை சேர்ந்தவர்கள். குறிப்பாக ஓராண்டாக பருத்தி மற்றும் நூல் விலையில் அதிக ஏற்ற இறக்கங்கள் இருப்பதால் ஆர்டர் எடுப்பதில் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர். சர்வதேச அளவில் நிகழும் பொருளாதார மந்த நிலையால் அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா போன்ற நாடுகளில் வாங்கும் திறன் குறைந்திருப்பதால் கடந்த ஓராண்டில் மட்டும் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆர்டர்கள் குறைந்திருப்பதாக கூறுகின்றனர். வரிச்சலுகை காரணமாக வங்கதேசம் குறைந்த விலையில் ஆடைகளை ஏற்றுமதி செய்வது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனால் 70% சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். வட்டி மானியம் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதேபோல் எங்களுக்கு ஊக்கத்தொகை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பஞ்சு விலை சீராக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துள்ளோம். இவை போக நாங்கள் வளங்குன்றா வளர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ESG, அதாவது பசுமை ஆடைகளை உற்பத்தி செய்கின்றோம். அந்த பசுமை ஆடைகளுக்கு தனியான ஒரு HS கோடும் தனியான ஒரு ஊக்கத்தொகையும் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். பனியன் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வீடு கட்டித்தர வேண்டும். குடிசை தொழில் போல வீடுகளில் தையல் இயந்திரம் வைத்து பனியன் தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் PF, ESI மருத்துவ காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்.